இது அம்பேத்கர் பார்வை கொண்டு பார்த்தால் மட்டும்தான் புரியும். பாரதிய ஜனதாவை நாம் எதிர்ப்பதற்கு காரணமே அவர்கள் அம்பேத்கர் அரசியலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதுதான் முதற் காரணம். அம்பேத்கர் அரசியலில் முதல் கொள்கை நிலைப்பாடு என்னவென்றால் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். ஜாதியை ஒழிக்க பிஜேபி தயாரா அல்லது RSS தயாரா அல்லது அந்த பாசறையில் வளர்ந்து இப்போது தனியே ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் ஜாதியை ஒழிப்போம் என்று பேசுவார்களா? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று எந்த இயக்கமாவது மேடையில் நின்று முழங்குமா? தமிழ் தேசியம் பேசுகிற அமைப்புகள் பேச மாட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் தான் இந்திய அரசியலின் அடிப்படையாக இருக்கிறது. அம்பேத்கர் தான் அச்சாணியாக சுழல்கிறார். அந்த அச்சாணியில் தான் இந்த அரசியலில் சுழல்கிறது. ஆதரிப்பவர்கள் ஒரு புறம், எதிர்ப்பவர்கள் ஒரு புறம். அதனால்தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடிக்கிறார். என்றைக்காவது மோடி கையிலே கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடித்திருக்கிறாரா? சொல்லுவார் அப்பப்போ, சுதந்திர நாள் அன்றைக்கும் குடியரசு நாள் அன்றைக்கும் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவார், அம்பேத்கரை பற்றி பேசுவார், அவ்வளவுதான். ஆனால் ராகுல் காந்தி இன்றைக்கு பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் அம்பேத்கர் தான் என்று கண்டறிந்திருக்கிறார். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான் என்பதை உணர்ந்திருக்கிறார். இதை இந்த மண்ணில் 40 ஆண்டு காலமாக பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.